ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். போன வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம ஒரு டெக்ஸ்ட் போர்ட்ரேட் எஃபெக்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. அதில் ஒரு ஹாஃப் இமேஜில் வந்து நம்ம போர்ட்ரேட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன பண்ணால் ஒரு ஃபுல் போர்ட்ரேட், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபில் பண்ணி போர்ட்ரேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. முக்கியமாக வந்து ஆல் ஆப்ஷனில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே உங்களுக்கு வரும். அது மாதிரி சோஷியல் மீடியாவில் நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரெடி டு டிசைன் அஃபிஷியல் இதுதான் ஐடி. ரெண்டுலேயுமே வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலே அடிக்கடி நம்ம போஸ்ட் போடுவோம், அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் ரெடி டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஃபஸ்ட் இந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஃபோட்டோஷாப்பில். ஸோ இந்த இமேஜ் வந்து குயிக்காக செலக்ட் பண்ணிடலாம். போன தடவை பார்த்த மாதிரி அப்படியே செலக்டில் போய்ட்டு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா குயிக் செலெக்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துரும் லேயரை, எது சப்ஜெக்ட் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதே தான் Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ லேயரில் நீங்கள் செலக்ட் பண்ண சப்ஜெக்ட் மட்டும் டூப்ளிகேட் ஆகி விழுந்துடும் இந்த மாதிரி. இப்போ நம்ம பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கலர் ஒன்று ஃபில் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணியாச்சு இந்த மாதிரி. ஓகே, தென் வந்து இந்த இமேஜை நம்ம வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வச்சுக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட் போர்ட்ரேட் பண்ணும்போது ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் லேயர் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுட்டு டீட்டெயில்ஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், இந்த டீட்டெயில்ஸ் ஓகே. இது அப்படியே மெர்ஜ் பண்ணுறதுக்கு Ctrl+E ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர் மெர்ஜ் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லேயரை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஃபில்டரில் போய்ட்டு பிளர், காசியன் பிளர் ஒரு 10 இல்லைனா 8 சம்திங் அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பிளராக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணுறப்ப சம்திங் ஏதோ ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணிடுங்க. ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை டெலிட் பண்ணிடுங்க, நம்ம தேவையில்ல. தென் இந்த லேயர் வந்ததுக்கப்புறம் இந்த லேயரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஃபுல் லேயர்லேயும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த டெக்ஸ்ட்டை. இன்னொரு தடவை, அதாவது இந்த இமேஜ் ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபில் ஆகணும் டெக்ஸ்ட்டால். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம எவ்வளோ டெக்ஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபில் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக பெருசு பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து நம்ம பெருசு பண்ணியிருக்கோம். பெருசு பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தான். ஒன்று ஹைட் பண்ணிடுவோம், ஒன்று வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு கிளிப்பிங் மாஸ்க் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்கள் இமேஜ் மேலே அப்படியே விழுந்திருக்கு. ஸோ வந்து அந்த இமேஜ் கிடையாது, உங்கள் டெக்ஸ்ட்டை வச்சே அது வந்து ஒரு போர்ட்ரேட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. பண்ணதுக்கப்புறம் Ctrl ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லேயர் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸ் போய்க்கோங்க. ஃபில்டர்ஸ் போயிட்டு அதில் இந்த ஆப்ஷனில் டிஸ்பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சோம்ல அதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கொடுத்துட்டு அந்த சேவ் பண்ண வச்ச செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க.
ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு ஃபில் ஆயிரும். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கர்வ்ஸ் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். ஒரு லைட் பெண்டு இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டில், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அதுக்காக தான் அந்த இதை நம்ம பண்ணுறோம். நம்ம இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டில் வச்சு ஒரு மாஸ்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாஸ்கில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டு ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டில் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் வச்சுட்டு லைட்டாக தெரிகிற அளவுக்கு வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக தெரிஞ்சு அப்படின்னா அதை நம்ம செலக்ட் பண்ணனால அந்த மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ்ஷில் பிளாக் கலர் ஃபில் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேடெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இது வந்து உங்களுக்கு ஹேர் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த மேலே இருக்க அந்த ஷேட் தெரிய வேணாம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இமேஜ் மேலே உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் விழுந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஃபெதர் போய்க்கோங்க. ஃபெதர் ஆப்ஷன்ஸ் போய்ட்டு அதில் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா ட்ராப் ஷேடோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைஸை மட்டும் நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஸ்ப்ரெட்டும் தேவையில்லை. லைட்டாக அந்த ஷேடுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு ஃபில்லை ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் அதே மாதிரி ஒரு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போயிட்டு இன்னர் க்ளோ கொடுத்துட்டு அது நம்ம ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃப்ரேம்க்காக தான் கொடுத்துருக்கோம். நம்ம ஃப்ரேம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை வந்து கொஞ்சம் எனக்கு பிளராக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒப்பாசிட்டி கூட கம்மி பண்ணி நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இமேஜோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இமேஜ் மேலே உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வச்சு டெக்ஸ்ட் போர்ட்ரேட் இமேஜ் ஃபுல்லாக வந்து டெக்ஸ்ட்டை வச்சே உங்களுக்கு டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்ரேட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் சேனல் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். தேங்க்யூ.